புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும், நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும். கடைசி நேரத்துல உயிர் போறதுக்கு முன்னாடி கருணாநிதியுடைய கையை காமராசர் பிடிச்சி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜர் சொன்னாராம். எவ்வளவு பெரிய பொய்யர்கள் இவர்கள்! கருணாநிதி குறித்து தன்னுடைய வாழ்நாள்ல என்றைக்காவது காமராஜர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரா? முதல்ல ஒரு சான்று காட்ட முடியுமா? ஏன்னா கருணாநிதியினுடைய யோக்கியதை காமராஜருக்கு தெரியும். காமராஜருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும். எப்பேற்பட்ட காமராஜரை கொண்டு போயிட்டு அவர் கருணாநிதி கையை பிடிச்சி ஜனநாயகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற சொன்னாராம். வேடிக்கையா இல்ல இதெல்லாம்? இது காமராஜருக்கு மட்டும் சொல்லிடக்கூடிய கருத்து இல்ல. காகிதமில்லத்துக்கும் இதே உருட்டுவாங்க. காகிதமில்லத்து இதே மாதிரி தான். மரண தருவாயில் இருக்கும்போது அவருடைய வீட்டுல கருணாநிதி போனாராம். அவர் மரண தருவாயில இறைவனை நினைத்து ஓதிட்டு இருக்கிறாராம். இந்த சமயத்துல கருணாநிதி போறாராம், போய் காது கிட்ட கொடுக்குறாராம். அப்ப முஸ்லீம் சமூகத்தை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு கருணாநிதி கிட்ட காகிதமில்லத் சொன்னாராம். உண்மையிலேயே கருணாநிதி மீதான காகிதமில்லத்துடைய இறுதிக்கட்ட நிலைப்பாடு, பார்வை, உறவு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம புரியணும். 1971 தேர்தல்ல தராசு சின்னத்துல போட்டிடுறாங்க. 8 தொகுதியா நிக்கிறாங்க. தேர்தல்லாம் முடியுது. அதற்கு பிறகாக கருணாநிதி மதுக்கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறார். காகிதமில்ல தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் செஞ்சார். எண்ணற்ற கூட்டங்கள்ல இவரே போய் நேரில் பேசி கருணாநிதிக்கு எதிராகவும் கருணாநிதியுடைய மது கொள்கைக்கு எதிராகவும் தீவிரமா பிரச்சாரம் செய்தார், மோதல் செய்தார். இதனால ஏற்பட்ட காண்டுல கருணாநிதி என்ன அபத்த வேலை செய்தார் தெரியுமா? வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காகிதமில்லத்துக்கிட்ட பட்டியல் கேட்டிருந்தாங்க. அப்ப முஸ்லீம் லீக் சார்பில் இவங்களுக்குலாம் நீங்க வந்து கொடுங்க, வாரிய பதவி கொடுங்க அப்படின்னு பட்டியலை கொடுத்திருந்தார் காகிதமில்லத். இப்போ காகிதமில்லத் வந்து மது கொள்கைக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக பேசுறாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கருணாநிதி என்ன துரோக வேலையை செஞ்சார் அப்படின்னா, காகிதமில்லத்து கொடுத்த இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து உறுப்பினர்களா நியமிக்காம முஸ்லீம் லீக்ல கருணாநிதியுடைய விசுவாசிகள் யாரா இருப்பாங்கல்ல, அந்த நபர்களை தூக்கி கொண்டு வக்ஃப் வாரியத்திற்கு போட்டார். இதை பார்த்து விட்டு காகிதமில்லத் உச்சபட்ச கோபத்திற்கு போனார் கருணாநிதி மேல. அப்ப சொன்னார், கருணாநிதி அங்க கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு நினைக்காதீங்க. தன்மானம் எங்களுக்கு இருக்குது. எங்க கட்சியில யாருக்கு பதவி, என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்றத கட்சி தலைவனாக நான் தான் முடிவு பண்ணணுமே தவிர நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னாரு? அந்த யாரெல்லாம் நியமிச்சாரோ அத்தனை பேரையும் ராஜினாமா செய்து விட்டு வெளிவர சொன்னவர் காகிதமில்லத். இப்படித்தான் இருந்தது உறவு. இத்தனை வரலாறு இருக்குது. அந்த கருணாநிதி சாராய கடையை திறந்து முஸ்லீம் லீக் 2 உடைக்க பார்த்து காகிதமில்லத் இருக்கும் போதே காகிதமில்லத்து ஒரு பட்டியலை கொடுக்க இவர் ஒரு பட்டியலை போட்டு இவ்வளவு உள்ளடி வேலைகளையும் செய்த கருணாநிதி கிட்ட காகிதமில்லத் மரணிக்கும் தருவாயில கையை பிடித்துக் கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கிட்ட உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னாராம். நம்புற மாதிரியா இருக்குது? உசுரோட இருக்கும்போது தான் காமராஜர் வந்து இழிவுபடுத்தினீங்கன்னா அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். 50 வருஷம் கடந்து போச்சு. இன்னும் காமராஜர் மேல வன்மம் தீரல உங்களுக்கு?